அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, தை மாதம் 20ஆம் தேதி, வளர்பிறை, சதுர்த்தி திதி காலை 9:15 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் நள்ளிரவு 12:50 வரை. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். அமிர்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். விஐபிகள் அறிமுகத்தால் பல காரியங்களையும் சாதிச்சு காட்டுவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எந்த வேலையை தொட்டாலும் அந்த வேலை முடிகிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருந்து இரவும் பகலும் உழைத்து எடுத்த வேலையை சிறப்பாக எடுத்துக்காட்டாக முடித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. அதே மாதிரி விரும்பிய நண்பர்கள், உறவினர்கள் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. எல்லா வகையிலும் சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளை மனசில் வச்சுக்கிட்டு அதை சமாளிக்கிறதுக்கான வழிவகைகளை இன்னைக்கு யோசித்து கொண்டே இருப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அடிமனசுக்குள்ளார ஒரு முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும் அதை எப்போதும் நீங்கள் மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் உண்டு. சொல்ல காப்பாற்றுவீங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் தேடி வருவாங்க. புது சரக்குகளும் நீங்கள் கொள்முதல் செய்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சில நேரங்களில் சித்தரை போல பேசுவீங்க. சில நேரங்களில் புத்தரை போல வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரி இருப்பீங்கன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குதுன்னு நெருக்கமானவர்களில் ஒரு சிலர் உங்ககிட்ட நெருங்கி வந்து சொல்லுவாங்க. விசித்திரமான குணாதிசயங்கள் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. 2ஆம் அதிபதி, அதாவது தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 10வது வீட்டில் பூர்வ புண்ணியாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பணவரவும் உண்டு. விலை உயர்ந்த தங்க நகைகளும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க.
பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக போய் வருவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க, லாபமும் இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்களால் நீங்கள் இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் வீட்டார்ட்ட இன்னைக்கு நீங்கள் பேசுவீங்க. கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு திடீர் வெற்றி பணவரவு உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, கையில் கொஞ்சம் ரூபாய் இருந்தாலும் பெருசாக யோசிக்கிறவங்க, பெரிய பெரிய திட்டங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க எப்போதும் நீங்கள் தாங்க. எல்லாம் பெரிய நம்பிக்கை தான், தன்னம்பிக்கை தான். நம்மால் முடியாது என்ன இருக்குது, நம்மால் முடியலன்னா அப்புறம் யாரால் முடிய போகுது, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக கொடுத்து ஏமாந்து போன தொகையில் ஒரு சின்ன தொகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ நம்ம கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சில நேரங்களில் நினைத்து கொள்வீங்க. அதே மாதிரி பிள்ளைகள் கேட்ட பொருட்களை இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. யோகாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் எல்லாம் பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. நம்ம கையே கொஞ்சம் ஓட்ட கை தான். முன்னாடியெல்லாம் அப்படியே எல்லாம் வாரி கொடுத்துட்டு இருந்தோம். இப்பெல்லாம் கொஞ்சம் யோசித்து செலவு பண்ண வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு வந்து விலகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஊர்க்காரங்களே ஒன்று கூடி இதெல்லாம் சரி வராதுன்னு உங்களுக்கு எதிராக ஏதாவது முடிவெடுத்தாங்கன்னா அதுக்காகலாம் கவலையே படாமல் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் எடுத்த முடிவிலிருந்து மாற மாட்டேன்னு சொல்லி எங்கும் எப்போதும் என் வழி தனி வழி என்று பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது, அவசரப்படாதீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், செலவுகள் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட வாடிக்கையாளர்கள்ட்ட அது மாதிரி பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லது. முன்கோபத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பகைவர்களிடம் கராராகவும் தனக்கு நெருங்கி பழக்கமானவர்களிடம் கொஞ்சம் கலகலப்பாகவும் பேசக்கூடிய வித்தியாசமானவர்கள் நீங்கள் தாங்க. அதோடு மட்டும் இல்லைங்க, வம்பு சண்டைக்கு நீங்கள் போக மாட்டீங்க, வந்த சண்டையை நீங்கள் விடவே மாட்டீங்க. அப்படிப்பட்டவர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு, சுக்கிரனும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி விஐபிகள் இன்றைக்கு அறிமுகம் ஆகுவாங்க.
அவங்க மூலமாக சில விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வர்றதுனால பிள்ளைங்க கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. வெளியிடங்களுக்கும் குடும்பத்தினருடன் போய் வருவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். புது பங்குதாரர்கள், புது முதலீட்டாளர்கள் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடிமனசுக்குள்ளார 1008 கவலைகள் இருந்தாலும் கூட நுனி நாட்களை எதையுமே நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. அதே மாதிரி உதட்டோர புன்னகையை எப்பொழுதுமே நீங்கள் சிந்திக்கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட பண்பாளர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் உங்களுக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தீராத பிரச்சனைகளுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வர்றதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. சொத்து பத்து விவகாரங்கள், பூர்வீக சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினைகள் அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நண்பராக இருந்தாலும் பகைவராக இருந்தாலும் நல்லது நடந்தால் உடனே பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதே நேரத்தில் அல்லது நடந்தால் உடனடியாக அங்கு சென்று தட்டி கேட்கக்கூடிய நியாயவாதிகளும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுன்னு இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் பேசின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம், பொருந்தர ஜாதகம் இன்னைக்கு கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது. மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிவகைகள் என்னென்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் களைப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆன்மீகம், அறிவியல்னு நீங்கள் எப்பொழுதுமே ஆர்வம் காட்டிக்கொண்டே இருப்பீங்க. புது விஷயங்களை எப்பொழுதுமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீட்டு நடப்பை பற்றி பெருசாக விரிவாக யோசிக்கலைன்னாலும் நாட்டு நடப்பை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு தாங்க இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகும். அதுவும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு செலவு இருக்குது. பையில் கொஞ்சம் இருக்கட்டுமேன்னு கொஞ்சம் ரூபாய் எடுத்து வச்சா கூட அதுவும் கரைஞ்சி போகுது. இப்படியே செலவாயின்னு இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டே
கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உச்சமாகி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த மனையை கொடுத்துட்டு வேற ஒரு வீட்டு மனை வாங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் பழைய நண்பர்களால் வெற்றியடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மறப்போம் மன்னிப்போம் என்ற பெருந்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பழைய சம்பவங்களை அடிக்கடி நினச்சி பார்க்காம ஆக வேண்டியது என்ன, எதிர்காலத்தை பற்றி யோசிப்போம்னு எங்கும் எப்பொழுதும் வருங்கால கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு. முடியாத விஷயங்களை கூட இன்னைக்கு முடித்து காட்டுவீங்க. சவால்களில் கூட இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று வருவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தினருடனும் இன்னைக்கு வெளியிடங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக போய் வருவீங்க. அதே மாதிரி சொந்த ஊர் விஷயங்கள், அதெல்லாம் பூர்வீக சொத்துக்கள், அதெல்லாம் இன்னைக்கு அந்த பாகப்பிரிவுகள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவே முடியுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. புது ஏஜென்சி எடுக்கிறது, புது ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மனசுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் மணிக்கணக்கில் பேசுவீங்க. ஆனாலும் மனசுக்குள்ளார இருக்கிறத நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க. பேச்சுவார்த்தை மூலமாக எதிர்பார்த்தாமல் இருக்கிறவங்களுடைய மனசை ஆழம்பாக்குவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்குதுங்க. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. சொன்ன சொல்லையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று நீண்ட நாளைய பிரார்த்தனைகளை, வேண்டுதல்களை இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சொந்த பந்தங்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. மகனுடைய கல்யாண விஷயமா பெண் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல மணமகள் ஜாதகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கடையை பெருசுபடுத்துறதோடு மட்டும் இல்லாமல் வேலையாட்கள் புதுசாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பங்குதாரர்களாலும் இன்னைக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, யாராவது புகழ்ந்து பேசுனா ஏமாந்துருவீங்க. யாராவது சின்ன சின்ன அன்பளிப்பு கொடுத்தாலும் உடனே அவங்களுக்கு அடிமையாகி விடுவீங்க. இனிமே அது மாதிரிலாம் நம்ம ஆகக்கூடாதுன்னு எல்லா வகையிலுமே எச்சரிக்கை உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. சின்ன சின்ன
விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க, அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட கொஞ்சம் தேக்க நிலை மந்த நிலையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குங்க. வேலையாட்களை கடிந்து கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி சகோதர வகையில் இன்னைக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். வண்டி வாகன பழுதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் சரி செய்வீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன நிம்மதி எட்டி பார்க்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும், முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.